தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷ் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலைவழி பக்கம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கலிங்கத்தில், அதாவது ஒடிசாவில் இருக்கும் தமிழர் தடயம். அது என்னன்னு கேட்குங்க, அதோடைய பெயர் ஹத்தீம் குப்தா கல்வெட்டு அல்லது காரவேலன் குறிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பில் பாதி உண்மையாக இருக்கும், பாதி பொய்யாக இருக்க போகிறது. அது என்னவென்று பார்க்க போனால், அந்த காரவேலன் என்ற மன்னன் கலிங்கத்தின் மன்னனாக இருக்கிறான். கலிங்காதிபதி அப்படின்னு பட்டமெல்லாம் சுட்டிக்கிறாரு. அவர் தன்னுடைய 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சொல்கிறது என்னன்னு, அதாவது அந்த கல்வெட்டில் மொத்தம் 17 வரி இருக்கான். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வருடத்துடைய சிறப்பை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 10வது வரியில் அவர் குறிப்பிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட 10ஆம் ஆண்டு காலத்தில் அவர் தமிழகத்தின் ஒரு கூட்டமைப்பை தோற்கடித்தார். அதாவது திரமிழா கான்ஃபெடரசி, அது 113 வருஷமாக இருந்துச்சு, அதை நான் தோற்கடித்தேன் அப்படின்னு அவர் தன்னோட கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த மன்னன். இப்போது அதை ஒரு சில ஆய்வாளர்கள், ஒரு சிலர் இல்லை, அதை ஆய்வு செய்த முக்கால்வாசி பேர் அது தமிழக கூட்டமைப்பு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி திராவிடம் அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் அப்படிங்கிறது தமிழ்னு மாறி, அது திரமிழ்னு மாறி, அதுக்கப்புறமேல அது தமிழன் மாறி, அதுதான் திராவிடன்னு மாறினதாக நமக்கு குறிப்புகள் இருக்கின்றன. அதில் இந்த இடைப்பட்டதில் வந்த அந்த திரமிழம்ங்கிறது இங்கே குறிப்பில் இருக்குது. ஆகையால் இந்த திரமிழ சங்கம் அப்படிங்கிறது தமிழகத்தை குறிப்பது அப்படிங்கிறாங்க. அந்த தமிழக கூட்டமைப்பு எத்தனை வருஷம் பழசுன்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த வருஷத்தோட நம்பரு அவன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு மொழியில் எழுதியிருக்கான். அதை இவங்க 113 வருஷம் அப்படின்னு ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த 113 1300 கூட இருக்கலாம். ஸோ நம்பர் வேரியேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1ங்கிற நம்பரும் 3ங்கிற நம்பரும் அந்த குறிப்பிட்ட நம்பரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குழப்புதுங்கிறது நல்லாவே புரியுது. இருப்பினும் கல்வெட்டை ஆய்வு செய்யும்போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படுகின்றன. இதில் அவங்க சொல்ல வர்றது என்ன, இதோட முடிவாக என்ன தான் சொல்ல வர, எதுக்கு இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரவேலன் குறிப்புடைய காலமாக, அதாவது இதை எந்த வருஷத்துக்கு டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 163 இல்லைன்னா கிமு 153க்கு இதை டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் அந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதிலிருந்து 113 ஆண்டுகள் நம்ம பின்னாடி போகணும். ஏன்னா 113 வருஷமாக அந்த கூட்டமைப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி போனோம்னா கிட்டத்தட்ட கிமு 270ன்னு வருது. அதாவது அசோகருடைய ஆட்சி காலம். பிந்துசாரன் இறந்து அசோகன் தன் அண்ணனெல்லாம் கொல்லுவான், பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பியெல்லாம் கொல்லுவான் சூழ்ச்சி பண்ணி. ஸோ அந்த டைமில் இந்த கல்வெட்டுடைய குறிப்பிடக்கூடிய தமிழக கூட்டமைப்பு போகிறது. சரி, தமிழக கூட்டமைப்புங்கிறியே நீ எதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர சோழ பாண்டியர் மூவரும் இணைந்து அசோகரை எதிர்ப்பதற்காக உருவாக்கிய கூட்டமைப்பு தான் இந்த தமிழக கூட்டமைப்பு. சோழ பேரரசர் இளஞ்சேட் சென்னியும், சேர பேரரசர் ஒருவரும், பாண்டிய பேரரசர் ஒருவரும், மூவருமாக இணைந்து பிந்துசாரனை விரட்டி அடித்தனர். அதன் பிறகு வந்த மன்னன் அசோகனையும் இங்கிருந்த கரிகாலர் தோல்வியடைய செய்திருக்கிறார். இதுதாங்க வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை பற்றி நம்ம ஏற்கனவே காணொளிகள் பதிவிட்டிருக்கோம். அதற்கான சான்றாக விளங்கக்கூடியது இந்த காரவேலன் கல்வெட்டுகளே. அதை பற்றி தெளிவுபடுத்துவோம்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை நாம் பதிவிடுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி குழப்பி இருக்கணும்னு நம்புகிறேன். குழப்பி இருக்கலாம் நிஜமாவே. இந்த காணொலி உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சு, ஒரு வேளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுப்புங்க. முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. தமிழர் வரலாறை உலகறிய செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.